டிட்வா புயல் காரணமாக மாமல்லபுரம் கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் இருப்பதால் வெண்புருஷம் மீனவர்கள் குடியிருப்பு பகுதியில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், டிட்வா புயல் காரணமாக கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் குறிப்பா மீனவர்களுக்கும் என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? கடற்கரை பகுதிகளில் என்ன மாதிரியான தாக்கம் கொடுக்குது? தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி கடற்கரை வரும் என்று கூறப்பட்ட நிலையில் அது மிகவும் தாமதமாக வந்து கொண்டிருப்பதால் இன்று மாலை அல்லது மதியத்து மேல் தான் தமிழக கடற்கரை எட்டி வரக்கூடிய நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் வெண்புருஷம் பகுதியில் உள்ள கடல் அலைகள் எவ்வளவு சீற்றத்துடன் ஆக்கிரத்துடன் இருப்பதை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு காட்சிப்பதை காண முடியும். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குடியிருப்பதிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 15 தினங்களுக்கு முன்பாகவே இருந்தே மீனவர்கள் தங்களுடைய படகுகளையும் மீன்பிடி வலைகளையும் பாதுகாப்பு இடத்திற்காக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்க மீனவர்களிடமே கேட்கலாம், அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருப்பதை குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். நீங்க எத்தனை நாளா மீன் பிடிக்க போகாம இருக்கீங்க? இப்ப என்ன மாதிரியான பாதுகாப்பு இடங்களை அவங்க தங்க வச்சிருக்காங்க? இந்த டிட்வா புயல் காரணமாக மாமல்லபுரம் நகராட்சியை சேர்ந்த வெண்புருஷம் மீனவர் பகுதியாக டிட்வா புயல் காரணமாக கடந்த 2 வார காலமாக கடல் அலை சீற்றத்தினால மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அதனால மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. உங்க படகு மீன்வலையில பாதுகாப்பு இடத்துல வச்சிருக்கீங்களா? இடங்களில் வச்சிருக்கோம், தூரமா தூக்கி பாதுகாப்பான இடங்களில் வச்சிருக்கிறோம். தேவையான அதாவது முகாம்கள் ஏதாவது வெடிவெடிக்கல புயல் வந்தா ரொம்ப பாதிக்கப்பட்டா உங்களை முகாம்கள் தங்க வைக்கிற ஏற்பாடு மீன்துறை அலுவலகம் சார்பாக மறு உத்தரவு வரும் வரை யாரும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முகாம்கள் தற்சமயம் இதுவரைக்கும் முகாம்கள் எதுவும் எங்களுக்கு தயார் நிலையில் இல்லை. மேற்படி அரசு எங்களுக்கு அது மாதிரி எதனா ஏற்படுத்தி கொடுத்தா நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் இந்த அதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டால் முகாம்களை தங்க வைப்பான ஏற்பாடுகள் அரசு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு சூழலில் தான் மீனவர்களுக்கான அந்த பாதுகாப்பை முகாம் அமைப்பதற்கான வழிகள் ஏற்படுத்த மீனவர் கூறுகிறார்கள். இருப்பினும் அரசாங்கத்தின் உத்தரவுப்படி மீனவர்கள் தங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாகவும் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லவில்லை என்பதும் கூறப்படுகிறது. கார்த்திகா, மாமல்லபுரம் கடற்கரை பகுதியிலிருந்து தற்போதைய கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.